நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே, ஹாய் ஸ்ருதி. தள்ள. என்ன தள்ளுங்கறல? ஸ்ருதி. நிலா. நகர் ஹர்ஷா. ப்ளீஸ் ஸ்ருதி. தள்ளி போன்றல. ராஜிமா. ஹர்ஷா வந்து என்கிட்ட பேசுறா ராஜிமா. சரி நீ போ. நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் சுதி. என்ன விடு ஹர்ஷா. என்கிட்ட பேசாத விடு. ஏன் பேச மாட்டேங்கிற? நான் என்ன பண்ண? ஹர்ஷா கைய விடு. ராஜிமா வர போறா. ஏய் வரட்டும். வந்தா இப்ப என்ன? தயவு செஞ்சு விடு. அவங்களுக்கு தான் நம்ம லவ் பண்ற விஷயம் தெரியும்ல. ஸ்ருதி. ஸ்ருதி ஒரு நிமிஷம் நில்லு ஸ்ருதி. நான் உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் ஸ்ருதி. ஹர்ஷா கைய விடு ஹர்ஷா. ஏய் ஸ்ருதி. கைய விடு ஹர்ஷா. 2 நிமிஷம். கைய விடு. ராஜிமா, எதுக்கு இப்ப ஸ்ருதி எப்போ சொன்னீங்க? இனிமே ஸ்ருதி கிட்ட பேசாத. எதுக்கு ராஜிமா பேசக்கூடாது? நானும் ஸ்ருதி தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. இப்ப அந்த கல்யாணம் நடக்காது. நீ ஸ்ருதியை மறந்துரு. நான் ஏன் ஸ்ருதி கிட்ட பேசக்கூடாதுன்னு நீங்க காரணம் சொல்லிதான் ஆகணும். இப்ப என்னால எந்த காரணமும் சொல்ல முடியாது. என்ன எதுவும் கேட்காத. ராஜிமா, இது தாத்தா சம்மதிச்ச கல்யாணம். நீங்க பதில் சொல்லனா நான் நேரா தாத்தா கிட்ட போய் ராஜிமா ஸ்ருதியை மறக்க சொல்றாங்கன்னு சொல்லிடுவேன். எதுக்கு நீ இப்ப தாத்தா கிட்ட சொல்ல போற? ராஜிமா, நியாயத்தை சொல்றேன். அன்னைக்கு நாங்க டிஜெக்டடா இருந்தப்போ நீங்க தானே காதலிச்சா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் எங்களுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசி கல்யாணத்தை நிறுத்துனீங்க. தாத்தா கிட்ட பேசி கிரீன் சிக்னலும் வாங்கி கொடுத்தீங்க. எங்க லவ்வுக்காக இவ்வளவு உதவி பண்ணிட்டு இதுக்காக எங்களை இப்ப பெரிய சொல்றீங்க. இதுக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றீங்க? சொல்லுங்க ராஜ்மா. நீ சின்ன பையன். இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் நீ பேசாத. நீ நல்ல பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. உங்க 2 பேரோட லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ண. ஆனா ஏன் நிறுத்திட்டீங்க? ஓ, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவில்லைன்னு சொல்ல வரீங்களா? இத பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா என் குடும்பத்தை பத்தி பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் பாதிக்கப்பட்டவ, அதனாலதான் சொல்றேன். எங்க அப்பா ஃப்ரெண்டு உங்களை ஏமாத்தினது தப்புதான். அதுக்கு எங்க அப்பா எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது இல்லையா? ஏன் பழச நினைச்சு நீங்களும் வருத்தப்பட்டு எங்களுடைய ஃபியூச்சரையும் ஸ்பாயில் பண்றீங்க? உங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிற எண்ணத்துல நான் அப்படி பேசல. நீ சொன்னியே எனக்கு அப்புறமா நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு. நான் என் வாழ்க்கையில எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எப்போ நடந்த உங்க சோகமான இறந்த காலத்துக்காக எங்க 2 பேருடைய சந்தோஷமான எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் ஸ்ருதிக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஹர்ஷா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ ஸ்ருதியை மறந்துடு. நீ
ஊருக்கே திரும்பி போயிடு. ராஜிமா, யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட். இப்போவும் நான் ஸ்ருதி கிட்ட நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றப்ப கூட எனக்கு உங்க மேல கோவமோ வருத்தமோ எதுவுமே வரல. எப்பவுமே எல்லாத்தையும் சரியா யோசிச்சு முடிவெடுக்கிற நீங்க இப்ப எங்க லவ் விஷயத்துல அவசரப்பட்டு ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டீங்களோன்னு தோணுது. நீங்க எடுத்த முடிவு தப்புன்னு ப்ரூவ் பண்ணாம நான் இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன். பேசி முடிச்சிட்டியா? நான் போலாமா? ஒரே ஒரு விஷயம், நீங்க சின்ன வயசுல லவ் பண்ணியிருந்தாலும் லவர்ஸோட சைக்காலஜி நீங்க இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்க ஸ்ருதியை என்கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் பிரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என் மேல இருக்கிற லவ் அதிகமாகும். ஹர்ஷா, உங்க 2 பேரையும் பிரிக்கணும்ன்றதுக்காக நான் இப்படி சொல்லல. நீங்க பிரியறது நம்ம 2 குடும்பத்துக்கும் நல்லதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இதுக்கு மேல எதுவுமே பேச வேண்டாம். அதான் ப்ளீஸ். ராஜிமா, நான் துபாயில இருந்து வந்ததே ஸ்ருதிக்காக தான். அவ்வளவு போய் மறக்க சொல்றீங்களே. ஸ்ருதி இல்லாத ஒரு லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நீங்க என்னை எதிர்த்தாலும் சரி, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ, நான் நிச்சயமா என் காதல்ல ஜெயிச்சு காட்டுவேன். என்ன தெரியுதா? பிரபு வாசுதேவன். ஆமா, உள்ள வரலாமா? வாங்கோ. என்ன திடீர்னு? எப்போ கும்பகோணம் வந்தேள்? நான் வந்து 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. வந்து 1 வாரம் ஆச்சா? ம். என்கிட்ட ஏன் சொல்லவே இல்ல? போனும் பண்ணல. இவ்வளவு நாளா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ, நான் வரக்கூடாதா? இது நான் பிறந்து வளர்ந்த ஊரு. நீங்க இங்க ரொம்ப நாள் தங்கினா ஆபத்தாச்சே. ராஜி உங்களை பாத்துட்டா? நான் ராஜியை பார்த்துட்டேன். ராஜியை என்ன பார்த்துட்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ராஜியை பார்த்துட்டேன். ராஜியை என்ன பார்த்துட்டா? என்ன சொல்றே? ராஜி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாது. என்ன நடந்தது? ஓ, பயப்படாதீங்க, நான் சொல்றேன். வா ராஜி. வா. நன்னா இருக்கேன்பா. நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். இந்த 1 வாரத்துல என்னென்ன நடந்து போயிடுது. நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசு போட்டு பாரம் அழுத்துறதுமா. எங்க கொட்டுறதுன்னு தெரியல. உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேன்னு தான் ஓடி வந்துட்டேன். என்ன ராஜி, என்னாச்சு? என்னை ஏமாத்தினாரே பிரபு வாசுதேவன், அவரை நான் மீட் பண்ணேன். என்ன ராஜி உளற? அது அவரா இருக்காது. அவர் மாதிரி நீ வேற யாரையாவது பாத்திருப்பமா? அவரேதாம்மா. இன்னொரு விஷயம் சொன்னா
நீ அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவ. எங்க ஆத்துல இருக்கானே ஹர்ஷா, அது வேற யாரும் இல்ல, பிரபு வாசுதேவனோட பையன். இது உனக்கு எப்படி தெரியும்? நான் ஹர்ஷாவோட போய் அவரை பார்த்தேன். நான் எதுக்கு பயந்தேனோ அது நடந்து போச்சு. பயப்படாதம்மா, நான் அவரை பார்த்தது ரொம்ப நல்லதா போயிடுது. 23 வருஷத்தோட கோபம், வேதனை எல்லாத்தையும் திட்டி தீர்த்துட்டு என்ன பண்றது? நன்னா 4 வார்த்தை திட்டிட்டு வந்துட்டேன். அவர் பேசவே இல்லம்மா, அவரால் பேசவே முடியல. எதுக்குடி பாவம்? ஒருவேளை அந்த மனுஷன் மேல தப்பு இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? அவரை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? நீ அவர் முகத்தை கூட பார்த்தது இல்லையே. அம்மா, ஹர்ஷாவோட அம்மா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனே, தேவின்னு. அவதான் அம்மா. ராஜி, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. ஹர்ஷாவை கூட்டிட்டு அவ 2-3 நாள்ல ஊருக்கு போயிடுவா. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. இப்போதைக்கு அவ போக மாட்டாமா. ஹர்ஷாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் விரும்புறா. இது என்னடி புது குழப்பம்? ஆமாமா, ஆரம்பத்துல அவ 2 பேரும் காதலிக்கிறது தெரிஞ்சு அவளை சேர்த்து வைக்கணும்னு இருந்தேன். அப்போ ஹர்ஷா பிரபு வாசுதேவனோட பையன் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் ஆத்த விட்டு வெளியில போன்னு சொல்லி இருப்பேன். ரஜி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நடந்து போச்சு. இந்த பழி வாங்குற உணர்ச்சியை விட்டுடுறி, அது உன் மன அமைதியே கெடுத்துரும். இல்லம்மா, நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இங்க பேச வரல. யோசிச்சு பாரு, அப்ப என்னை ஏமாத்திட்டு போனவரோட பையன்தான் இந்த ஹர்ஷா. அப்ப பையன் புத்தி அப்படித்தானம்மா போகும். என்னம்மா பாக்குற? ஸ்ருதி தாய் தகப்ப இல்லாத பொண்ணு. அவளை இவ ஏமாத்திட்டு போயிட்டா. அப்படி நடக்க கூடாதுமா. அது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த கல்யாணம் நடந்தா அந்த ஆள் முகத்தை நான் அடிக்கடி பார்க்க வேண்டி வரும். ராஜி, உன் மனச வீணா அலட்டிக்காத. நான் பக்குவமா பேச வேண்டியவ கிட்ட பேசி ஹர்ஷாவை அழிச்சுட்டு ஊருக்கு போக சொல்றேன். ஹர்ஷா அப்பாதான் உன்னை ஏமாத்தினார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட போறதுல ஜாக்கிரதையா இரு. சரிம்மா, நான் ஆத்துக்கு போறேன். இன்னொரு நாள் நான் வரேன். சரி. போயிட்டு வரேம்மா. ஜாகிரதை, மனசை போட்டு அலட்டிக்காத. ராஜி உங்களை இந்த ஆத்துல பாத்திருந்தா நானும் உங்களுக்கு உடம்புதான் நினைச்சிருப்பா. நல்ல காலம் பார்க்கல. நான் எதுக்கு பயந்தேனோ அது நடந்துருது. கடைசியில நீங்க உங்க சத்தியத்தை மீறிட்டேளே. இல்லைங்க, நானும் அவங்கள பார்க்காம கூடிய வரைக்கும் அவாய்ட் பண்ணி தான் பார்த்தேன். ஆனா ஹர்ஷா ஸ்ருதி லவ் மேட்டர்னால நான் அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவ உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்குன்னு பார்த்தேன் இல்லையா? 23 வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில
அவ கோபம் எந்த விதத்திலயுமே குறையல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 23 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில அவ கோபம் எந்த விதத்திலயுமே குறையல. அப்படியே குறைஞ்சிருந்தாலும் என் முகத்தை பார்த்ததும் திரும்ப ஏறிடுச்சு போல இருக்கு. நீங்க ஹர்ஷாவை துபாய்க்கு ஐஷன் போதானே வந்திருக்க, சீக்கிரமா ஐஷன் போக வேண்டியது தானே? ஏன் நீங்க என்ன ஊரை விட்டு துரத்துறதுலே குறியா இருக்கீங்க? அதான் ராஜி என்ன பார்த்துட்டால. அந்த தைரியத்துல தான் இப்படி பேசுறல. ராஜி சொன்ன மாதிரி ஸ்ருதி ஹர்ஷாவோட கல்யாணம் நடக்க கூடாது. ஏன் நடக்க கூடாது? அவதான் புரியாம பேசிட்டு இருக்கா. நீங்களும் உங்களுக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா தப்பு பண்ணா பிள்ளையும் தப்பு பண்ணுன்னு சொல்றதெல்லாம் ஒரு அறியாமல் தான் சொல்லணும். ஹர்ஷா நல்ல பையன்தான், அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இந்த கல்யாணம் நடந்தா அது ராஜியை பாதிக்கும். அவளுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் மனசுல ஓடிண்டே இருக்கும் இல்லையா? இத பாருங்க, உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். அதே மாதிரி எங்களுக்கு எங்க பையன் வாழ்க்கையே முக்கியம். அவன் ஸ்ருதியை எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அது கஷ்டம்தான். ஆனா கொஞ்ச நாள்ல அவ மனச மாத்திண்டு சரியாயிடுவா இல்லையா? சரியா போகாதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கும். காதல்ல தோல்வி வலி இருக்கே, அது யாருக்குமே வரக்கூடாது. அந்த நரக வேதனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் அனுபவிக்கல, என் பொண்ணு அனுபவிச்சிருக்கா. உங்களுக்காவது மனசுல மட்டும்தான் சும்மா இருந்தது, ஆனா ராஜிக்கு வயிற்றுலயும் சுமை. அத மறந்துடாதீங்க. அந்த சுமையோட வலி எனக்கும் தெரியுங்க. அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா? அத பத்திலாம் நான் பேச விரும்பல. இப்ப எங்க ஹர்ஷாவோட லவ் ஜெயிக்கணும், அவன் சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேச போறேன். மிஸ்டர் பிரபு, நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டு பேசுறீள். அவ கண்ணெதிர்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டா, இப்ப அவ ஆத்துலயே போய் பொண்ணு எடுக்கிறேன்னு சொல்றல. இது கொஞ்சம் கூட நன்னாவே இல்ல. மன்னிக்கணும், நான் ராஜியை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போல. பரமேஸ்வர ஐயர் பேத்திய ஹர்ஷா லவ் பண்றான், அதுக்காக தான் நான் சம்பந்தம் பேச போறேன். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் துபாய்க்கு உடனே கிளம்பிடுவேன். நீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. ஹர்ஷா ஸ்ருதியோட கல்யாணம் நடந்தா சம்பந்தியா நீங்க அடிக்கடியா வாத்துக்கு போக வேண்டி இருக்கும். ராஜி எங்க இருப்பா, அனாவசிய குழப்பம் வரும். இத பாருங்க, தேவி என்ன எத்தனையோ முறை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டா, நான் ஏன் போகாம இருந்தேன். ஆனா இப்ப நான் எதுக்காக போறேன்? ஹர்ஷா ஸ்ருதிக்காக சம்பந்தம் பேசுறதுக்காக போறேன். பரமேஸ்வர ஐயரோட சம்பந்தம் பேசி முடிஞ்சு அவங்க கல்யாணம் நடந்துட்டா நான் துபாய்க்கே கிளம்பிடுவேன். இது சத்தியம்.